பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குல பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பார்டரில் உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண நீ என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்கப்போர் இந்த நாட்டில். எதன் பொருட்டும் தமிழ் தேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம். வீட்டுக்கு தெரியாம கூட மாட்டுக்கறி இருந்து சாப்பிடு உடம்பு. மாட்டுக்கறிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு தெரியாம கூட மாட்டுக்கறி இருந்து சாப்பிடு உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. பன்னிக்கறிக்கும் வெயிலா அடிக்குது, சென்னையில ஓவர் ஹீட்டா இருக்குது, பன்னிக்கறி சாப்பிட்டா குளிர்ச்சி. அதனால அண்ணன் சொல்றேன், வீட்டுல வந்து பன்னிக்கறி சாப்பிட வேணாம்லாம் சொல்றோம்லாம் பயிற்சி கேட்காத. வீட்டுக்கு தெரியாம வந்து பன்னிக்கறி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுவாரா? ஏன் சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்பாடு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இதை சொல்ல மாட்டாரு, அவங்கள குளிர்விக்கணும்னு அதை சொல்றாருங்கிறது உங்க ஸ்டாண்ட். அதுதான் சொல்றேன், அவங்கள குளிர்விக்கிறாரு. அப்புறம் என்னங்க வேற எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த அரசியல் வந்து தமிழ் தேசியம் கிடையாதுங்கிறேன் நான். அவ்வளவுதான். இது வந்து ஒரு அபத்த அரசியல் பொருளாக்கி முடிவு கட்டித்தானே ஆகணும். இன்னொன்னு சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதவனா நான் மனுஷனவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல மாட்டை தூக்கிட்டு பண்ணியை போடுங்க நீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓட்டு கேளுங்களேன். இஸ்லாமியர்கள்லாம் உங்களை அப்படியே அவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.